எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இது வந்துட்டு என்ன விலாக் அப்படின்னா, ரீசெண்டாக லேபாக்ஷி போயிருந்தோம், ஆந்திராவில் இருக்கிறது. ஸோ அங்கே என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூனாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், நான், தம்பி 3 பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட கோவில், அதாவது 16th செஞ்சுரியில் விஜயநகர பேரரசு வந்துட்டு அங்கே இருக்க அந்த அரசர் என்ன பண்ணாருன்னா, சிவனோட ஒரு ஒரு ரூபமாக நாம் இந்த கோவில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு தூண் தானாகவே தொங்கும். அடியில் எந்த ஒரு பேஸ்மெண்ட்டில் நிற்காது. மேலேருந்து பார்த்திங்கன்னா அழகாக நிற்கும். அதை நாங்களும் பார்த்தோம். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இல்லைனா காட்டியிருப்பேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய சாமிகள்லாம் இருந்துச்சு. சரஸ்வதி, காளியம்மன், சிவன், அப்புறம் இன்னும் வரமகாலட்சுமி கூட இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு கடவுளுக்கான கதையை சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் அந்த செவுத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பெயிண்ட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாதி அழிஞ்சிருக்கு, இன்னும் பாதிலாம் அப்படியே இருக்குது. அந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்தில் கூட இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் இருக்கவங்களாம் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப லக்கின்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளால் பார்க்க முடியாத அதிசயத்தை எல்லாருமே அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா. இங்கே பாருங்கள், அந்த ஓவியம் எல்லாமே என்னால் வீடியோஸில் கூட சரியாக தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு கல்லுலையுமே சிலையை அழகாக வடித்து எடுத்திருக்காங்க. அங்கே ஒரு அணில் இருக்குது. அந்த அணில் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க அணில்ஸ்லாம் என்ன பண்ணும், ஓடிடும். ஆனால் இங்கே அதுங்க எதுக்குமே பயப்படுறது இல்லை. நாம் ஏதாவது ஃபுட் கொடுப்போமா, நம்ம கையால் அதுங்க வாங்கி சாப்பிடுறதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகல. அங்கே வேறு யாரோ கொடுத்துட்ருந்தாங்க. அதை அந்த அணில் வாங்கி சாப்பிட்டுச்சு. அதை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ அதிசயமாக இருந்தது. எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாரும் இங்கே வரலைன்னா கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் வெளியூராக இருக்கோம் அப்படின்னா இந்த ஊரில் இந்த கோவில் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குனே அங்கே இருக்க ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அவங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன ஸ்பெஷல் கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஸ்பெஷலாக கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக? என்ன நம்ம ஒய்ஃபுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா 1 இயருக்கு அப்புறம் இப்போ தான் 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்பெஷல். ஓகே, பாய் சொல்லு. சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு எல்லா சாமிக்கிட்டேயும் நல்லா ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் முதல்ல நான் கும்பிடுவேன். ஏன்னா இது எனக்கு யாருன்னா, காலேஜில் இருக்கும்போது ஒரு மேம் சொன்னாங்க, நீங்கள் கடவுள்கிட்ட என்னன்னு வேண்டிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்கணும் வேண்டிப்பேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, தான் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடாது, உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேணுனா தான் கடவுள் பாடுறா இவங்க நமக்கு கேட்காம முதல்ல எல்லாருக்கும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் நல்லா வச்சுப்பாங்க, இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ஃபஸ்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டுறது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க, அப்புறம் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்ற இந்த 2 வேர்டை ஃபஸ்ட்டு முன்னாடி வைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டூருக்காக வந்திருந்தாங்க போல். அவங்க கூட நிறைய பார்க்கும்போது எனக்கும் என்னோடய காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது. கோயிலேருந்து வெளியே சாமி ஃபுல்லாக கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டன் ஏரியா இருந்தது. அங்கே ஆளுக்கு ஒரு வீடியோ எடுத்தோம். தம்பியை திரும்பி பார்க்க சொன்னால் அவன் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. சரி போடான்ட்டு வெளியே 2 கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த சிவன் ஸ்டாச்சு பார்க்க எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. நான் இவர்கிட்ட கேட்டேன், பட் ஆனால் அவங்க வாங்கி கொடுக்கல. வீட்டில் இருக்க சாமி கும்பிட்றதுக்கே உனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் வேறு எதுக்கு சாமி, இன்னொரு தடவை வந்தால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் அங்கேயும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஈகிள் பார்க்குறதுக்கு தான் கிளம்புனோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அது மேலே ஏறி போகணும். நம்மளால் பையனை தூக்கிட்டு என்னால் மேலே ஏறி போக முடியாது. ஆல்ரெடி 2 ஹவர்ஸாக நானே தான் அவனை தூக்கி வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வெளியில் வந்துட்டானா சத்விக் அவங்களுக்கு யார் பர்ஃபெக்டாக கரெக்டாக கம்ஃபர்டபுளாக பேலன்சிங்காக இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்.
அப்படி பார்த்தீங்கன்னா அவன் வெளியே வந்தால் என் கூட மட்டும்தான் இருப்பான், அவங்க அப்பா கூட போகவே மாட்டான். ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஐஸ்கிரீம் ரொம்ப நாளாகவே சாப்பிடணும்னு நினச்சேன், அதனால் இது வாங்கிட்டு போனேன். பார்த்தா அது பிளாஸ்டிக்கு. எனக்கு பெரிய விபூதியை அடிச்சு விட்டா கடைக்காரன். எனக்கு செம்ம ஷாக். 50 ரூபா ஐஸ்கிரீம் வந்துட்டு உனக்கு வந்து ட்ரீட்டா? ஆமாம், இதுவுமே காசு தானே, சும்மா வந்தது. ஓகே தான், பட் ஆனால் அது குவான்டிட்டி காமிங்க, அந்த பாக்ஸ் காமிங்க. இது 50 ரூபா, பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம். போதும், இதை ஒர்த்து தான். ட்ரீட் முடிஞ்சு. இதுக்கு மேலே கேட்கக்கூடாது, இதுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு இந்த ஈகிள் ஸ்டாச்சு வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சது, அதனால் அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நந்துவோட ஸ்டாச்சு இருக்குது, அங்கே போகலான்னு தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னாவே கண்டிப்பாக 6 ஆகிடும். சத்விக்கும் ஒரு மாதிரி அழுந்துகிட்டே இருந்தாங்களா, அதனால் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.